வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது சர்வதேசங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் தலைப்பு செய்தியாக நேபாளில் ஏற்பட்ட அந்த திடீர் காட்டாற்று வெள்ளம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஒரு ஆற்று சுனாமி என்று அழைக்கும், கடல் சுனாமி போன்று ஆற்று சுனாமி என்று அழைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த பல இதுவரை வெளிவராத பல வீடியோக்கள், அங்குள்ள பல பொதுமக்கள் பதிவான வீடியோக்கள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன. அந்த வீடியோக்கள் இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது, இதன் பாதிப்பு எப்படி இருந்தது என்ற அந்த நொடிகள் என்றால் ஒரு சில நொடிகள் வாழ்க்கையின் தருணத்தையே மாற்றக்கூடியவை. அத்தகைய நொடிகள், மிக மதிப்புமிகு நொடிகள் எப்படி பலரின் உயிரை காப்பாற்றியது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நேரடியாக இந்த சிறப்பு நேரலைக்குள் செல்வோம். சில நொடிகளில் நேபாளம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. தலைகீழாக மாறிவிட்டது நேபாளம் என்றே கூறலாம். அதுவும் ராசுவா உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம், மாகாணங்கள் எல்லாம் தற்பொழுது இருந்த இடம் தெரியாமல் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 45 கிராமங்கள் சுத்தமாக இல்லை, வெறும் மணல் தான் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. பல மலைப்பகுதிகள் வீடுகளே இல்லை. ஆயிரக்கணக்கான வீடுகள் மின் நிலையங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த காட்டாற்று வெள்ளம் எப்படி உருவானது, அப்படி உருவானது என பல வியூகங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அறிவியல் பூர்வமாக நமக்கு ஒரு பிரத்யேக வரைகளை கிடைத்திருக்கிறது. இது பிரபல சுற்றுச்சூழல் நிபுணரும் பூவுலகின் நண்பர்களுடைய அமைப்பின் மிக முக்கிய நபர்களில் ஒருவருமான சுந்தர்ராஜன் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய பதிவிலே. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்ப்போம். அந்த சிறப்பு வரைகளை நாம் பார்க்கலாம். அந்த சிறப்பு வரைகளை எப்படி இது நடைபெற்றிருக்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். ஒரு பனிப்பாறை உடைந்து அவலாஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அந்த பனிப்பாறை திடீரென உடைந்து காட்டாற்றா வெள்ளமாக மாறியது, ஃபிளாஷ் ஃப்ளட்டாக. அது கீழே ஓடி வந்து சீனா நேபாள் எல்லையில், திபெத் சீனா 3 பகுதியில் கொண்ட அந்த எல்லை பகுதியில் ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளம் தான் கீழே ஓடி வந்து அடித்து சாலைகளை எல்லாம் விழுங்கி இருக்கிறது. தற்போது பார்க்கலாம் மீண்டும் மிக தெளிவாக. அந்த அவலாஞ்ச், இமயமலையில் உள்ள அந்த பனிப்பாறை ஒன்று திடீரென வெடித்து சிதறுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று இன்னும் யாரும் சொல்லவில்லை அறிவியல் ரீதியாக. ஆனால் அந்த அவலாஞ்சியர் பனிப்பாறை சரிவு ஏற்பட்ட பிறகு, பனிப்பாறை சரிவில் இருந்து திடீரென சென்னை பெருவெள்ளத்தின் போது 1 லட்சம் கன அடி தண்ணீர் வந்தது, நாம் எல்லோருமே பார்த்தோம் கண்கூடாக. தற்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் கன அடி நீர், 3,70,000 கன அடி நீர் வினாடிக்கு வந்திருக்கு என்று கூறுகிறார்கள் தற்போதைய கணக்கின்படி. அந்த அளவுக்கு தண்ணீர் அந்த பனிப்பாறை சரிவின் மூலமாக அவலாஞ்ச் ஏற்பட்டு, அந்த பனிப்பாறை சரிவை தான் அவலாஞ்ச் என்று கூறுவார்கள். அந்த பனிப்பாறை சரிவு ஏற்பட்டு அதிலிருந்து இவ்வளவு பெரிய தண்ணீர் வால்யூம், அவ்வளோ பெரிய அடர்த்தியான தண்ணீர் அடர்த்தி கொண்டு வருகிறது. அந்த பனிப்பாறை உடைந்து வெடித்து சிதறி மலைப்பகுதியாக வந்ததால் தான் இந்த காட்டாற்று வெள்ளம், அதாவது ஆற்று சுனாமி ஏற்படுகிறது. அந்த ஆற்று சுனாமியின் காட்டாற்று வெள்ளம் ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டு அந்த நகர்ப்பகுதிகள், பாலம், சாலை எல்லாம் அடித்து செல்லப்படும். இது ஒரு வரைகலை. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு வரைகலை, கணினி மூலமாக உருவாக்கப்பட்டது. இப்படித்தான் நடந்திருக்கும் என்பதுதான் தற்போது கிட்டத்தட்ட பல அறிவியலாளர்கள், அதே போன்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருமே கிட்டத்தட்ட இப்படிதான் நடந்திருக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெளிவாக பார்ப்போம். அதாவது அந்த அவலாஞ்ச், பனிப்பாறை சரிகிறது, பனிப்பாறை சரிந்து காட்டாறாக மாறுகிறது, மாறி கீழ்மட்டத்தை நோக்கி வருகிறால் டவுன் ஸ்ட்ரீம். இது அந்த மேல்மட்டத்திலிருந்து கீழே ஓடுகின்ற, இமயமலையிலிருந்து கீழே வருகின்றது. ஓடி வருகின்ற பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடித்து செல்கிறது. பாருங்கள் எப்படி பல மலைப்பகுதிகளே காணவில்லை. அந்த அளவுக்கு அந்த 3 லட்சம் கன அடி வினாடிக்கு என்றால் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது. அந்த தற்போது சமதளம் போல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு பல சாலைகள் எல்லாம் இடிந்து விடுகின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.